கோயம்புத்தூர் கிராண்ட் லைன்ஸ் கிளப் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு. பல லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சமூக சேவைக்கு உறுதி. கோவை GKS மஹாலில் லைன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கிராண்ட் அமைப்பின் 2026-27 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் லைன் கே பாபு கிளப் தலைவராக பொறுப்பேற்றார். செயலாளராக ஆரோக்கியராஜ், பொருளாளராக ஏசுதாஸ் ஜான்பால் உள்ளிட்ட புதிய நிர்வாகிகள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் பதவியேற்றனர். லைன்ஸ் கிளப் மாவட்ட ஆளுநர் 324-1D MJFS பாரதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். முன்னாள் மாவட்ட ஆளுநர் MJFP நவரத்தினம்மாள் சாங்லா பதவியேற்பு அதிகாரியாக இருந்து புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஸ்வர்கா ஃபவுண்டேஷன் நிறுவனரும் நிர்வாக அறங்காவலருமான MS ஸ்வர்ணலதா கௌரவ விருந்தினராக பங்கேற்றார். இந்த நிகழ்வில் கல்வி உதவி, மருத்துவ உதவி, மாற்றுத்திறனாளிகள் நல நிதி, சாலையோர மக்களுக்கான அன்னதான உதவி உள்ளிட்ட பல்வேறு சமூக நலத்திட்டங்களுக்காக பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிதி உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் கடந்த 30 ஆண்டுகளாக சமூக சேவையில் ஈடுபட்டு சமூக சேவைக்காக சிக்கிம் பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பெற்ற பாரத மாதா நர்பணி அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் M கௌரி சங்கர் சிறப்பு கௌரவம் பெற்றார். புதிய நிர்வாகம் பொறுப்பேற்றுள்ள நிலையில் ஏழை எளிய மக்களுக்கான மருத்துவ முகாம்கள், கல்வி உதவி திட்டங்கள் மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டு சேவைகளை மேலும் விரிவுபடுத்த உறுதி எடுத்துள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். விழாவில் மாவட்டத்தின் முக்கிய நிர்வாகிகள், மண்டல தலைவர்கள், லைன்ஸ் உறுப்பினர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். லைன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கிராண்ட் இதனுடைய 2026-27 பிரசிடெண்ட்டு. நாங்கள் வருஷம் 50 லட்சம் 40 லட்சங்கிற சர்வீஸ் எல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் மொத்தமாக 37 உறுப்பினர்கள் இருக்கிறோம். அடுத்த வருஷத்துக்கு நான் தான் பிரசிடெண்ட்டு. இனி அதை விட எல்லா வருஷமும் ஒவ்வொரு ஆளும் பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டாக வரும்போது ஒவ்வொரு வருஷமும் 50 லட்சம் பண்ணோம், 40 லட்சம் பண்ணோம் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லோரும் 7 வருஷத்தில் அதிகமாக இன்னும் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். நிறைய பெர்மனெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபீல்டு ஹேங்கர் நிறைய கொடுத்துட்ருக்குறோம். யார் உதவின்னு கேட்டு வந்தாலும் கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுத்துருக்குறோம். அடுத்த வருஷம் நான் எல்லாத்துக்கும் துணையாக இருப்பேன். இப்போது நம்ம புது செக்ரட்டரியாக நாங்கள் இப்போ பதவி ஏற்றிருக்கோம். இந்த வரக்கூடிய ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக சேவைகளில் செயல்படணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப விருப்பமாக இருக்கோம். இப்போ அதனுடைய முன்னோட்டமாக எங்களுடைய கவர்னர் பாரதி சார் 365 நாளும் அமுத சுரபி உணவு வழங்கும் திட்டத்தை அவர் ஒரு முன்னின்று நடத்திட்டு இருக்காரு. அதற்கு உறுதுணையாக எங்களால் அந்த 365 நாளில் நாங்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவர் கூட உறுதுணையாக நிற்கணும். அது போக எங்கள் லைன்ஸ் கிராண்டு இருக்கக்கூடிய நம்ம லைன்ஸ் குரூப்லேயே இந்த கிராண்டுக்கு ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கோம். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் ரொம்பவும் பின்தங்கின ஸ்கூல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகள், இப்போ ஸ்வர்கா ஃபவுண்டேஷனில் அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி, இதையெல்லாம் செய்யணுங்கிற ஒரு டார்கெட்டோடு நாங்கள் பதவி ஏற்றிருக்கோம். இதை நாங்கள் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கட்டாயம் செஞ்சு முடிப்போங்கிறது எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக ஒரு டார்கெட்டாக வச்சு பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய பேர் ஜேசுதாஸ். நாங்கள் போத்தனூரில் இருக்கோம். லைன்ஸ் கிளப்பில் எனக்கு ஒரு 3 இயர்ஸாக இருக்கிறோம். இந்த 3 இயர்ஸ்க்குள்ளேயே என்னை பொருளாளராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு நான் எங்கள் லைன்ஸ் கிளப் கிராண்டுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பெரிய ஜாம்பவான் இருந்த இடத்துல நான் இப்போ இங்கே இருக்கேன். இன்றைக்கி வருங்காலத்தில் எங்கள் கவர்னர் வீல்ஸ் ஆன் மீல்ஸ்னு ஒரு கனவு திட்டம் வச்சுருக்காரு. அதுக்கு எப்படியாவது எங்கள் கிராண்ட் மூலயமா சிறந்த நன்கொடைகள் கொடுத்து நல்லா சிறப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு என்னோடய பொருளாளராக இருக்கும்போது நிறைய டொனேஷன் கலெக்ஷன் பண்ணி அந்த வீல்ஸ் ஆன் மீல்ஸும் மற்ற ஏழைகளுக்கோ மெடிக்கல் செலவு, மற்ற அந்த எஜுகேஷன் செலவு எல்லாத்தையும் நாங்கள் மீட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம்.